என்னப்பா சத்தம்? சார், சில ரவுடி பசங்க உங்களை திருப்பி பாட சொல்லி கூச்சல் போறாங்க. அப்படியா? சைலன்ஸ், சைலன்ஸ் ப்ளீஸ், சைலன்ஸ். இது ஒண்ணும் திருவிழா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இல்ல, சபா ப்ரோக்ராம். அடிக்கடி ஒன்ஸ் மோர் கேட்டு தயவு செய்து கலாட்டா பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏய் யூ, நாங்க குடுக்கிற பணத்தாலதான் நீ ஆடி பாடி பொழைக்கிற. நாங்க பாட சொன்னா நீ பாடுற. ஓகே? பாடலன்னா பாட வைப்பீங்களா? ஒன்ஸ் மோர் கேட்டு கலாட்டா பண்ணவங்க எல்லாம் இங்க இருங்க. பாட்ட கேட்க வந்தவங்க எல்லாம் தயவு செய்து ப்ளீஸ். எப்படி? ஹலோ ராஜா, நான் வெறும் பாட்டு பாடுறதுன்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அவனை விடாதீங்க. தப்பிச்சிட்டாங்களே. ஃபாலோ மீ. ஏமா சத்தம் போடுறீங்க? நாங்க போலீஸ் தான். இந்த மாதிரி கலாட்டா அடிக்கடி நடக்குமா? விசில் அடிப்பாங்க, கலாட்டா பண்ணுவாங்க சார். ஆனா அடிக்கடி இன்னைக்கு தான் மும்முரமா இறங்கி இருக்காங்க. அப்படியா? பெண்களை கடத்துற கோஷ்டி இவங்க தான் நினைக்கிறேன். அத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பத்திரமா வீடு போய் சேருங்க. என்ன? சரி சார். ஏன் பாடுற? சார், டிக்கெட் இல்ல சார். அத நினைச்சுதான் அழுவுறேன். அழுதா விட்டுருவாங்களா? இறங்குப்பா. இறங்குனா ஒரு பெரிய கேங்க என்ன பிடிச்சிடும். இறங்குறா டிடிஆர் பிடிப்பாரு. எல்லாமே பிடிக்கிற விஷயம் தான். யாருப்பா அது? ஒரு பெரிய கேங்கே பிடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்ல சார், ஒரு 40 பேர் அடிச்சிட்டேன். 40 பேர் அடிச்சிட்டியா? இந்த தடவை தான் சார் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்கேன். ஏன் சார் அழுவுறீங்க? கையெடுப்பா. இந்த கத்துக்கறியே நீ 40 பேர் 400 பேர் அடிப்பேன். சார், எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சார். நான் உன்னை காப்பாத்துறேன். மேல வந்து படுத்துக்க. டிடிஆர் நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அவங்களே சொல்ல வேண்டாம்னு சொல்லு. அவங்களுக்கு ஆட்சேபணம் இல்லன்னு கேளு. ஐயா, நான் மேல ஏறி படுத்துட்டுமா? ஏப்பா தொந்தரவு பண்ற? ஐயா, நான் மேல ஏறி படுத்துட்டுமா? அம்மா, நான் மேல ஏறி. அட பாவி, அவங்கள பார்த்தா ஆட்சேபணம் சொல்ற மாதிரி தெரியல. மேல வந்து படுறான். டிக்கெட் டிக்கெட். டிக்கெட் தான் என்ன முழிக்கிற? சார், இது என் டிக்கெட். இந்த கம்பார்ட்மெண்ட்லயே ஒருத்தனை நல்ல மொழி இருக்குது. மீதி எல்லாம் திருட்டு மொழி. டிக்கெட் எடையா? போறிய காசு கூட வாங்கின. அடுத்த ஆள். நான் இங்க கேக்குற இல்ல மேல பாக்குறேன். புரியா? கொடுங்கம்மா. அப்பா, என்ன என்ன எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்பா? சும்மா அப்பா. சும்மா அப்பாவா? அப்பாக்கெல்லாம் சும்மா இருந்திருந்தா ரயில்ல ஏயா இவ்வளவு கூட்டம்? 1, 2, 3, 4. ஏன் சார்? ஏயா, உனக்கு என்ன 4 காலா? இல்ல 2. அப்போ இது? இவன் சரியா போத்தல சார். கோர்வை பத்தல சார். கோர்வை பத்தலையா சார்? அப்படியா? கிண்டலா? டிக்கெட் எடுக்காம வந்துட்டு ஃப்ராடா பண்றீங்க. 2 பேரும் இறங்குடா கீழே. எதுக்கு சார்? என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். 40 பேர் அடிச்சானே, இவங்க கிட்ட இல்ல. முதல்ல கீழே இறங்குகிறா. நானுமா? இறங்குறா சார். 40 பேர் அடிச்சவன்னு சொன்னா பயந்து மறைச்சு வச்சுட்டேன். என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். இவனை புடிங்க. அவனா பிடிக்கிறதா? பின்ன என்ன கடிக்கிறதா? ஏண்டா, 40 பேர் அடிக்கிறவனா மறைச்சு வச்சுட்டு ட்ரெயின் கொஞ்சம் தூரம் மூவ் ஆன உடனே ட்ரெயினே நிறுத்தி ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா பிளானா? சார், என்ன சம்பல் கொள்ளைக்காரன் முடிவே பண்ணிட்டீங்களா? என்ன? நான் ஒரு மெக்கானிக்கல் சார். நீ மெக்கானிக்? இத நான் நம்பணுமா? ஆமா. மெக்கானிக் மூஞ்ச பாரு. திருட்டு மொழி, ஆந்த மொழி. நான் டாடா ஸ்டேஷனுக்கு. அம்மா தாயே, நீங்க சொல்லுங்க, நான் மெக்கானிக்கல் தானே? ஐயா, நீங்க சொல்லுங்க, நான் மெக்கானிக்கல் தானே? போலீஸ் அவங்கள கூப்பிடுறீங்க உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு. பாத்துக்க, ஏன்பா அலறேன்னு கேட்டதுக்கு என்னென்ன நடந்து போச்சு பாத்தியா? இது எனக்கு தேவையா? போலீஸ்
பிள்ளை இல்லா வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா, முதலாளி இல்லாத இடத்துல சில்ற நீ துள்ளி விளையாடுற. டேய் அரஞ்சண்ணா, முதலாளி எப்பத்தான் வருவாரோ? ஏன்டா அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானடா போயிருக்காரு. ஒரு எஸ்டடி போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? என்னது, வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரை இன்னும் இறங்கலையா? இடையில என்ன ஆனார்னு தெரியலையே. சரி சரி, போன வைங்க. ஏண்டா ஏறிட்டாரா? இன்னும் இறங்கவே இல்லையாமே. ட்ரெயினை விட்டு இறங்கி இருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை கோட்டை விட்டாரு. டேய், வயசுக்கு தகுந்த ஓடி பேசுங்கடா. ஏன்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க? அண்ணே, அவன் சோடா கலரை பத்தி சொல்றான். அப்படியா? நான் நினைக்கிறேன் நம்ம ஓனரும் கருப்பு, இன்ஜின் டிரைவரும் கருப்பு, தலையில ஒரு கர்ச்சிப்பை கட்டி கரியல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தான்டா ஓனர். எதுக்கு என் பின்னாலே வர்ற? ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு? ஏதாவது ஒரு தெருவில் போயப்பா. நாம 2 பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோமே, அந்த பாசம் தான். அத இப்படி சொல்லாத. ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க 2 பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோம், நாங்க 2 பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோம்னு சொல்லிட்டே போ. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாளா? இது எனக்கு தேவையா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க. யாராவது ஒருத்த ஒன்ன கேட்டான்னா, ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும், கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு. நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. அதான் மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, என் கூடவே வராத. உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. எத்தனையோ ரோடு இருக்கு, அது ஒண்ணு போப்பா. நான் இப்ப போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன். பட்டுமா? என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான்? இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்ப ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ? கண்டுபிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு தக்க சன்மானம்னு பேப்பர்ல போடலாமா? டேய் உனக்க, அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்தர சொல்லுடா. நீங்களா? டேய், அந்த ஓனர் ஆயிட்ட அடுத்த மேனேஜர் யாரா? நான் தான். நீனா நீனா நீனா. ஏண்டா டேய், ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா அவ என் இடத்த பிடிக்க பாக்குறீங்க. நல்ல வேளை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அண்ணன் வந்துட்டாரு. என்ன இப்படி திரும்ப அழைச்சு போயிட்டீங்க? என்ன 15 நாள் என்னென்ன பண்ணீங்க? இது டெல்லியில பேர விடுறதா சொன்னாங்க, அதை எடுக்கலாம்னு போயிருந்தேன். அதுக்கு 15 நாளா? ரயில்ல போறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள். பாக்கி 11 நாள் என்ன பண்ணீங்க? எண்ணிட்டு இருந்தேன். எத? கம்பிய. என்ன நீ போலீஸ்கார மாதிரி கேள்வி கேக்குற? ஏன் எல்லாரும் ஒரு டைப்பா பாக்குறீங்க? இல்ல 15 நாள் லம்பா தெரியுதே, அதான் சந்தேகப்பட்டு கேட்டேன். இல்ல கோர்ட்ல ஒரு 15 நாள் காவல் வைக்க சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகுன்னு நினைச்சேன். வேணா, மரியாதை வாயை முடிச்சு வேலை பாரு. ரொம்ப சாப்பிடுவாங்க. ஏன்டா அவசரப்படுற? அதான் மணி அடிச்சு உடனே வருமே. எது அச்சடிச்ச சோறு அவன் சொல்லணுமா? போடா, வேலை பாரு. போய் வேலை பாருங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லுவோம் போட்டிருக்கேன். வணக்கம். வணக்கம். ஏங்க தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே, எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா? போய் வேலை பாரு. இருங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க அவர் என்ன சட்டசபையாடா? ஏங்க எப்படி தெரியும்? உங்க அண்ணனை நானும். நீங்க வண்டி எடுத்து போங்க சார். பேச விடுங்க சார். உங்க அண்ணனை நானும் 15 நாள் ஜெயில இருந்தோம். எங்க வந்த? வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் பாரியா. அதெல்லாம் இங்க பார்க்க முடியாது, வேற எங்காவது போய் பாரு. போடா. ஏன் யாருக்கு சலிச்சுக்கிறேன்? ஏன் ரவுண்ட் அடிக்கிறீங்க? அவரு நானு காங்கிரஸ்ல ஜெயிலுக்கு போனமே, அதை சொல்றாரு. காங்கிரஸ் காலமா? அது 1935, இப்போ 1985. கிட்டத்தட்ட பார்த்தா 50 years பேக். உங்க தோற்றத்துக்கு அதுக்கு டேலி ஆக மாட்டேங்குது. ஏன்டா உங்களுக்கு அடிக்கிறேன்? இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டாலி ஆகாது. போடா, போய் வேலை பாரு. போங்கடா.
இந்த பாட்டுக்கு அப்புறம் அசோக்கோட புது கேசட் வந்திருக்கா? எங்கம்மா விக்க விடுறீங்க? அவர் பாடி முடிச்சு ரெக்கார்ட் ஆகிறதுக்குள்ளதான் வந்து வாங்கிட்டு போயிடுறீங்களா? உங்களுக்காக வேணா அவரே நேரா பாட சொல்றேன். அசோக் இங்க வந்து பாடுறாரா? அதுவும் இந்த மியூசிக் சென்டர்லயா? ஏன் இங்க பாட மாட்டாரா? அங்க பாருங்க. நீங்க தி கிரேட் டிஸ்கோ சிங்கர் அசோக் சார். இவங்க உங்க பரம ரசிகர் சார். நான் உங்க பாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போய் லேடிஸ்ட பாப்புலர் பண்ணுவாங்க. உங்க பாட்டுனா உங்களுக்கு அவ்வளவு கிரேஸ். ஆமா சார், உங்க பாட்டுனா எனக்கு உயிர். ராத்திரில என்ன தூங்க வைக்கிற நீலாம்பரியா இருக்கிறதும் உங்க பாட்டுதான். காலையில என்ன எழுப்புற சுப்பிரபாதமா இருக்கிறதும் உங்க பாட்டுதான். அப்படியா? எனக்கு இப்படி ஒரு அழகான இளவரசி மாதிரி ஒரு பொண்ணு ரசிகையா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என்னது? ஆட்டோகிராஃப். ஓகே. ரொம்ப புதுசா இருக்கு. எது சொல்றீங்க? ஆட்டோகிராஃப் தான். ரொம்ப அழகா இருக்கு. என்னது? உங்க கையெழுத்து சொன்னேன். வரேங்க. ஓகே. அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடியேட்டர் ரிப்பேர் ஆகி நின்னுச்சே, அது என்னாச்சு? நீங்க ஜெயில 4வது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 3242 ஃபீட் என்னாச்சு? நீங்க ஜெயில 6வது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த மார்க் 3 அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த ஃபாரின் வண்டி என்னாச்சு? நீங்க ஜெயில 12வது நாளா இருந்தீங்க. 15 நாள் நான் ஜெயில இருந்தாலும் இருந்த என்ன பாபு சிதம்பரம் பிள்ளையில கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன், இவருதான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. செக் எடுத்தா என்ன தானே வரும்? பின்ன வெண்ணையா வரும். ஏன்பா, காமராஜரையும் அண்ணாவையும் நீ ஒன்னா சேர்த்து வைக்க போறியா? அவங்க உயிரோடு இருக்கும் போதே யாரும் முயற்சி பண்ணல, சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா? அட நீயா? ஆமா. என்னப்பா ஆளே மாறிட்டு? என்ன பத்தி என்ன நினைச்ச? இப்ப நான் பெரிய ஆளு. சிட்டில உள்ள தியேட்டர்ல எல்லாம் பால்போஸ் சொல்றியாக்கா? ஓ, ஐ அம் a singer I say. சிங்கரா நீ? ஆமாப்பா, ஜம்முன்னு இருக்கேன். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். ஆனா தங்கறதுக்கு மட்டும் இடம் இல்ல. அதிகமா சம்பாரிச்சாலே இப்படி குழப்பம் எல்லாம் வரும். தங்கறதுக்கு இடம் வேணும். ஆமா, அருமையான அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, என் கூட வா. சரி. இது பாத்ரூம், இது கிச்சன் ரூம், அதான் பெட்ரூம், இது ஹால். இடம் எப்படி வசதியா இருக்கா? வசதியா இருக்கு சார். உங்க டேஸ்ட் என் டேஸ்ட் ரெண்டும் ஒண்ணு சார். அதனாலதான் நம்ம 2 பேரும் ஒன்னா ஜெயில இருக்கோம். அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? உங்களுக்கு ரொம்ப இறக்கமான குணம் சார். ஆனா அது கூடப்பா, நான் எப்பவுமே இறக்க சுபாவம் உள்ளவன். அது எனக்கு ரயிலே தெரியும் சார். அவ்வளவு பேர் இருந்தாங்களே, யாராவது மேல வந்து படுன்னு சொன்னாங்களா? நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு தான்ப்பா 15 நாள். அதே மாதிரி தான் இங்க கொண்டு வந்து இருக்கேன். இங்க சுத்தி ஃபேமிலி இருக்கு. ஏதாவது தப்பு தண்டா பண்ணிடாத, கைய கால நீட்டிடாத. அப்படிலாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன் சார். ஆனா ஒரு விஷயம். என்ன சார்? இங்க ஏதாவது விபரீதமான சம்பவம் நடந்ததுன்னா உடனே மேல வந்து என்கிட்ட சொல்லணும். என்ன? சரி சார். என்ன அப்படி பாக்குற? வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும். பாத்திர பண்டமெல்லாம் நீ தான் கொண்டு வந்து வைக்கணும். சம்பளம் கட்டுப்படி ஆகல, கொஞ்சம் கூட்டி கொடுங்கண்ணே. எந்த முதலாளிட அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு போடுற? ஆமாண்ணே, உங்களுக்கு பெரிய மனசுண்ணே. அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற? சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல. அது தெரியுது அண்ணே, ஒரு அண்ணி இருந்தா செட்டுக்கே சாப்பாடு வரும்ல. ஆமாண்ணே, சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடத்துங்கண்ணே. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார். வாய மூடுறா. உன் வாய்க்கு ரேடியோவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா? கவலைப்படாதீங்கண்ணே, எங்களுக்குன்னு ஒரு அண்ணி வராமலே போகுது. அப்படியே கிடைக்கட்டாலும் அண்ணனுக்கு நம்மளே செட்டப் பண்ணிடுவோம்டா. ஏய், அவசரப்படாதீங்க. எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கம்பெனியில இருந்து வர்ற புது டயர் மாதிரி இருக்கணும். ரீபல்ட் பண்ண ஸ்டெப்னி மாதிரி இருக்க கூடாது.
தெரியுதா? ஹலோ டார்லிங், கமான் டார்லிங். பத்தியா கோச்சுக்கிற பத்தியா? நீ நடந்தா எனக்கு கால் வலிக்குதுமா. கமா, இந்த காதல் வாகனத்துல வந்து ஏறிக்கும். யாருமே செய்யாத தப்பையா நான் செஞ்சுட்டேன். என் மேல கோவப்படுறியே? ஷட் அப். உன் கூட பேச நான் தயாரா இல்ல. டோன்ட் ஃபாலோ மீ. Definitely, I will follow you. Devi, please, 1 minute. நான் செஞ்சது தப்புதான். இவ்வளவு நாள் உன் கூட பழகினதுக்காவது என்ன மன்னிக்க கூடாதா? உன் வார்த்தையை கேட்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இனிமே என்ன ஃபாலோ பண்ண போலீஸ் கூப்பிடுவேன். Hey, police are my pets, baby. Come on. Go. Come on, darling. ரொம்ப தேங்க்ஸ் அசோக். என்ன ஹாஸ்டல்ல டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? Okay. இனிமே அவன் இதே மாதிரி தொல்லை கொடுத்தானா, this is my address, Oliver Road, Apsara Apartment. Okay? Thank you. யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக நீங்க தேவியை பார்க்கணும்? நான் தேவியோட ஃப்ரெண்ட். அவங்களோட பர்சனலா பேசணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவ உங்களை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டா. மரியாதையா அந்த இடத்தை விட்டு போயிடுங்க. மேடம், நான் உங்ககிட்ட பேச விரும்பல. தேவியை கூப்பிடுறீங்களா? இன்னும் பேசிட்டு இருந்தா நான் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டி வரும். என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது போல இருக்கு மேடம். எனக்கு எல்லாம் தெரியும். கெட் அவுட். ஓகே, இப்ப போறேன். ஆனா திரும்பி வருவேன். சொல்லுவீங்க தேவி கிட்ட. ஓ, தேவியா? ப்ளீஸ் கம் இன். உட்கார் தேவி. இது பேச்சுலர் வீடு. எல்லாமே நான் தான். செல்ஃப் சர்வீஸ், செல்ஃப் குக்கிங் அண்ட் செல்ஃப் ஈட்டிங். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறியா? நோ அசோக், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. ராஜாவோட தொந்தரவை என்னால தாங்க முடியல அசோக். உங்ககிட்ட அடி வாங்கிட்டு போனதுல இருந்து அடிக்கடி ஹாஸ்டலுக்கு வந்து பயமுறுத்துறான். நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாலும் என்ன தூக்கிட்டு போயிடுவேன்னு மிரட்டுறான். எனக்கு பயமா இருக்கு அசோக். அதற்கிட்டும் உனக்கும் அவனுக்கும் எப்படி பழக்கம்? அது நான் தினமும் காலையில குதிரை சவாரி செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாள். அம்மா, புதுசா இப்பதான் குதிரை ஓட்டுறீங்க, பார்த்து ஓட்டுங்க. யோ, எனக்கு என்ன குதிரை ஓட்ட தெரியாதா? போயா. சொன்னா கேட்க மாட்டீங்க, பட்டாதான் தெரியும். இந்த உதவியை நான் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். பரவாயில்ல. குதிரை வெறி பிடிச்சு ஓடிச்சுன்னா ஆவும் கட்டக்கூடாது. கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஆமா, நீங்க புதுசா ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கிறீங்களா? ஆமா சார், இப்பதான் 3 நாளா கத்துக்கிட்டு இருக்கேன். அதான் இப்படி. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஓ, நீங்களா? நீங்க எங்க இந்த பக்கம்? நான் அடிக்கடி லண்டன், பாரிஸ், ரோம் எல்லாம் போறேன். இப்ப கூட பாரிஸ் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். ஆமா, நீங்க இங்க எப்படி? நான் இங்கதான் ஒர்க் பண்றேன்.
உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பை தி வே, குதிரை எப்படி இருக்கு? குதிரையா? அன்னையில இருந்து நான் ஹார்ஸ் ரைடிங் பண்றதே விட்டுட்டேன். ஹார்ஸ் ரைடிங்க விட்டுட்டீங்களா? நமக்கு பழக்கமானது நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் அதை விடக்கூடாது. தட்ஸ் ராஜாஸ் பாலிசி, யூ நோ. உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரியே நடக்க நானும் முயற்சி பண்றேன் சார். நீங்க நடக்கிறது பழகிறதா இருக்கட்டுமா, நான் சிங்கப்பூர் போனோம். என் டிக்கெட் என்னமாச்சு? ஜஸ்ட் மினிட். அது சரி, வாட் அபவுட் மை டிக்கெட்? ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் ஆன உடனே நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க் யூ. பை தி வே, நாளை ஹார்ஸ் ரைடிங் பண்றதுக்கு பீச்சுக்கு வரீங்களா? அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்துனீங்க, தினமும் யார் என்ன காப்பாத்துவாங்க? உங்களை மாதிரி அழகான பொண்ணை காப்பாத்தணும்னா பீச்ல பெரிய கியூவே நிக்கும். நான் வேணா நாளைக்கு உங்களுக்காக பீச்சுக்கு வரேன். தேங்க் யூ. அப்ப கன்ஃபார்ம் தானே? என்னது டிக்கெட்? நான் ஹார்ஸ் ரைடிங் நினைச்சேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு அந்த குதிரை மிரண்டு ஓடலைன்னா இப்படி ஒரு அழகான பொண்ணை சந்திச்சிருக்க முடியுமா? அதிர்ஷ்டக்காரி நான் தான். எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு என்ன அந்த ஆபத்துல இருந்து நீங்க காப்பாத்தலைன்னா நான் உங்களை சந்திச்சிருக்க முடியுமா? சோ தேங்க்ஸ் கோஸ் டு ஹார்ஸ். உங்களுக்கு என்னோட சின்ன பிரசன்டேஷன். ஐம் சாரி, நான் பிரசன்டேஷன்லாம் வாங்குறது இல்ல. இதுவும் சாரி தான், ஃபாரின் சாரி. பரவாயில்லையே, நீங்களும் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி பேசுறீங்களே. சிரிக்கிறதும் சிரிக்க சிரிக்க பேசுறதும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சிரிக்கலாம், சட்டையை கிழிச்சுக்கிற அளவுக்கு சிரிக்க கூடாது, அது உடம்புக்கு கெடுதலுங்க. ஆமா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? சேப்பாக் விமன்ஸ் ஹாஸ்டல்ல. உங்க பேரண்ட்ஸ்? மேல. உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் மேல தங்குற அளவுக்கு ஹாஸ்டல்ல வசதி இருக்கா? மேலனா வேற, திரும்பி வர முடியாத அளவுக்கு மேல. ஓ, ஐம் சாரி. ஆமா, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஒர்க் பண்ணல, பிசினஸ் பண்றேன். என்ன பிசினஸ்? எதெல்லாம் என் கண்ணுக்கு அழகா தெரியுதோ அதெல்லாம் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். ஐ மீன் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கேன். அப்படியா? ஹாஸ்டலுக்கு நேரமாச்சு, நான் வரேங்க. இவ்வளவு பிரியமா பேசுறீங்க, இப்பவாவது இந்த சாரி வாங்கி கூடாதா ப்ளீஸ்? ரொம்ப தேங்க்ஸுங்க. நானே உங்களை ஹாஸ்டல்ல டிராப் பண்றேன். வாங்க வாங்க. இதான் எங்க ஹாஸ்டல். ஓ, அப்படியா? பட்டுமா? ஓகே, பாய். பாய். ஏண்டி தேவி, யாரு அந்த ஹீரோ? தாத்தா சொல்லிட்டு போறான். ஹீரோயின் கிடைக்காம அலையறாரா, நீ வேணா செலக்ட் பண்ணிக்கிறியா? விளையாட்டு கேட்டா சண்டைக்கு வர்றியே. இந்த மாதிரி விஷயங்கள தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஒர்க்க கவனிக்கிறது இல்ல. பேர் மட்டும் ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல். என்னடி இது, இவள பாப்பான் மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்ட? பின் என்னடி, இவரு என்கிட்ட டிராவல் ஏஜென்சில டிக்கெட் வாங்க வரவரு. ஆட்டோ கிடைக்காம நின்னுட்டு இருந்தேன், வழியில பார்த்து டிராப் பண்ணிட்டு போறாரு. இதுல சிறுகதையோ தொடர்கதையோ நாவலோ வேற த்ரில்லிங்கா எதுவுமே இல்ல, ஜஸ்ட் லிஃப்ட். எனக்கும் லிஃப்ட்ல தாண்டி ஆரம்பிச்சது, கடைசியில தகராறு பண்ணி பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ண முடிய ஆயிடுச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கையை நிட்டுவாரு. அதனாலதான் மாசம் மாசம் சம்பளத்தை வாங்கி அவர் கையில கொடுத்துட்டு நான் ஹாஸ்டல்ல வந்து உட்காந்துருக்கேன். இவ்வளவு சித்திரவதை செய்யறாரே, அவர்கிட்ட விவாகரத்து கேக்குறது தானே? ஆஹா, அது மட்டும் நான் கேட்க மாட்டேனே. ஏன்? உடனே சரின்டுவாரு. எங்க இது யாரோட வீடு? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இது என் ஃப்ரெண்ட்ஸோட வீடு. உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஹலோ ராஜா, how are you? ஹலோ. ஹாய். ஹாய். She is Miss Devi. ஹலோ. எப்படி? வெரி குட் செலக்ஷன். ராஜா, எல்லாம் சொல்லியாச்சு? இப்பதானே வந்திருக்கு. தேவி, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பர்சனலா பேசணும். இங்க உட்கார். கம் ஆன், போலாம். ராபர்ட், பொண்ணு எப்படி இருக்கு? வழக்கம் போல இல்ல, கொஞ்சம் புதுசு. இதுவரைக்கும் ராஜா கூட்டிட்டு வந்ததுல இது கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. ஓ, வெரி குட் ராஜா. ஓ, ராஜாவுக்கு சேர வேண்டிய பணம். இதுவரைக்கும் நீ பொருள்களை தான் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு நினைச்சேன். இப்பதான் நீ பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புற பொறுக்கின்னு தெரிஞ்சு. உன்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு ஒரு வழிகாட்டினேன், அது தப்பா? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என்ன திமிரு இருந்தா எனக்கு யாரும் இல்லன்னு தெரிஞ்சு என்ன ஏழை போட வந்திருப்ப. இப்ப உள்ள நிலைமையில உன்ன மாதிரி பொண்களுக்கு கல்ச்சர் முக்கியம் இல்ல, காசுதான் முக்கியம். இத நீ போக போக தெரிஞ்சுக்குவ. போக போக என்ன, இப்பவே உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இரு, உன்னை வெளியே போய் என்ன செய்யறேன்னு பாரு. நீ உலகத்துல எங்க இருந்தாலும்
நான் உன்னை சும்மா விட மாட்டேன். தட்ஸ் ராஜாஸ் பாலிசி. அதுல இருந்து அவனை வெறுத்தேன், அவனை சந்திக்க மறுத்தேன். அவனால ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மறந்தேன். என்னோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்ட நீ வாழ்க்கை பூரா என் கூட இருக்கணும்னு இப்ப என்ன துரத்திக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத, இனிமே நீ இங்கேயே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவன் இங்க வந்தான்னா அவனை நான் எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறேன். நீ உள்ள போலாம். இன்னைக்கு முதலாளிட்ட போனஸ் வாங்கணும். ஆமா, பெரிய சிந்தனை சிற்பி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு. இறங்கடா. 5 நிமிஷம் ஆள் இல்லைன்னா மாநாடு கூட்ட ஆரம்பிச்சிருங்களா? என்னடா முதலாளி நாளைக்கு ஆயுத பூஜை, வண்டி எல்லாம் கழுவுங்க. எங்களுக்கு போனஸ் வேணும். ஏய், நீ தான் ஆரம்பிக்கிறவ. போனஸ் கேட்டீங்கன்னா உன் சீட்டை கிழிச்சிருவேன். போனஸ் இன்னையோட வாபஸ். அப்ப இந்த வருஷம் ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடி